பூமியின் அருள் பொழியும் சரவண பொய்கை திருக்குளத்தில் 6 குழந்தைகள் தோன்றினார்கள். அவர்கள் ஒளியில் மிதந்தனர். தெய்வீக ஒளியால் சூழப்பட்டு கார்த்திகை பெண்கள் அன்புடன் அவர்களை வளர்த்தனர். பின்னர் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அவர்கள் ஒன்றிணைந்து ஒரே ஒரு தேவமான முருகனாக உருவெடுத்தார். கடினமான தருணம் வந்துவிட்டது. அறத்தின் போருக்கு முருகனுக்கு ஓர் அமோக ஆயுதம் தேவை. அப்போது அன்னை பார்வதி தன் கருணையால் சக்தி வேலை முருகனுக்கு வழங்கினார். அந்த வேல் தெய்வீக சக்தியால் ஒளிரும் ஒரு அற்புத ஆயுதம். அதை பெற்றவுடன் முருகன் வீரத்தில் பிரகாசித்தார். சூரபத்மனை வீழ்த்த வேண்டும் என்ற உறுதி அவரின் முகத்தில் தெரிந்தது. அரக்கர்கள் உலகை வெல்ல முயன்றனர். ஆனால் முருகன் தனது மயில் வாகனத்தில் எழுந்து அவர்களை எதிர்த்தார். மீதியில்லாத போருக்கு அவர் தயாரானார். தனது வேலை உயர்த்தி சூரபத்மனின் கோட்டைக்கு எதிராகச் சவால் விட்டார். அந்த நேரத்தில் சூரபத்மன் கோபத்தில் திகிலூட்டும் உருவத்தோடு தோன்றினான். அவன் கண்கள் இரத்தமாக சிவந்தன. அவன் ஒரு வன்மமான இருளை பரப்பினான். தனது வேலையை வீசி சூரபத்மனின் ஆற்றலை முறியடித்தார். சூரபத்மன் விழுந்து துடித்தான். ஆனால் இறக்கவில்லை. அவன் தன்னை இரண்டாக பிளந்தான். ஒரு பக்கம் மயிலாக மறுபக்கம் சேவலாக மாறினான். முருகன் அந்த மயிலை தனது வாகனமாக ஏற்றார். சேவலை கொடியாக ஏற்றார். இப்போரின் பின் முருகன் தேவலோகத்தில் தேய்வானையை மணந்தார். தேவர்கள் இந்த மாபெரும் கல்யாணத்தை கொண்டாடினார்கள். அதன் பின் பூமியில் வள்ளி தேவியை மணந்தார். அவர் சோதிக்கும் விதமாக ஒரு முதியவராக வந்து பின்னர் தனது உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தி காலங்கள் கடந்தாலும் பக்தர்கள் முருகனை வழிபடுவர். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர் சோலை, அறுபடை வீடுகளிலும் பக்தர்கள் அவரை தேடி வருகின்றனர். அவர் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் தெய்வம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.